கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே வருகிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு காரியங்களும் கவனிக்கப்பட வேண்டியவை. அப்படித்தான் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாய்க்குட்டி திருப்தியாய் சாப்பிடுவதற்கு வேண்டுமானால் அந்த உணவு போதாததாய் இருக்கலாம். ஆனால் வாழ்வதற்கு அந்த உணவே போதுமானதுதான். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள், அதாவது குழந்தைகள் சிந்துகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்று உயிர் வாழுமாம். அதாவது எஜமான் என்னதான் அதிகமான உணவுகளை அந்த நாய்க்கு கொடுத்தாலும் அந்த நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சாப்பிடும் போது அது கீழே சிந்த அதை உடனே நக்கி சாப்பிடும். பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இவளை கேவலமாய் நடத்தவில்லை. ஆண்டவருடைய பார்வையை பொறுத்தவரை தம்முடைய ஜனங்களுக்கு முதலாவது அற்புதம் நடக்க வேண்டும் என்று பார்க்கவில்லை. மாறாக அவள் வேறு தேசத்தாலாய் இருக்கிறபடியினால் தான் அப்படி சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவள் சோர்ந்து போகவில்லை. பாருங்கள், தன் மகளுக்காக அசுத்த ஆவி பிடித்திருக்கிற அவள் குணமடைய வேண்டுமே, அதற்காக இயேசு என்ன சொன்னாலும் நான் பொறுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த மேஜையின் கீழிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுகிற நாய்க்குட்டியை எவ்வளவு அழகாய் அவள் அங்கே எடுத்து காண்பிக்கிறார். பாருங்கள். ஆமெனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட திருப்தியாய் சாப்பிடுகிற நாயாய் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை யோசித்து பாருங்கள், அதே நாய்க்குட்டிகள் வெளியே போய் இருக்குமானால் ஏதோ ஒரு வீட்டிலிருந்து உணவு கிடைத்திருக்கும், உண்மைத்தான். ஆனால் பாதுகாப்பு கிடைத்திருக்குமா என்றால் கேள்விக்குறிதான். அதற்கு அவ்வளவு பெரிய காரியங்களை விட இந்த துணிக்கைகள் போதும் உயிர் வாழ்வதற்கு என்று நினைத்தது. அதே போலத்தான் நாமும் அநேக நேரத்தில் அங்கு போனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கு போனால் செழிப்பு கிடைக்கும் என்று அநேக இடங்களுக்கு போகிறோம். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் போதும் என்று இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி நாய்க்குட்டிகள் நாங்கள் வெளியே போய் திருப்தியான உணவு சாப்பிட விரும்பவில்லை, இந்த மேஜையின் கீழிருந்து விழுகிற துணிக்கைகள் போதும் என்று அந்த மேஜையின் கீழிருந்த நாய்க்குட்டிகளை போல நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்போம் என்று சொன்னால் அது துணிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆசீர்வாதம் பெரியதா இருக்கும். அதில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. ஆனால் அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்னவென்றால், மேஜையின் கீழிருக்க சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு மேஜையின் கீழிருந்து எப்பொழுது விழுமோ என்று காத்திருக்க சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போய் அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அநேக மனிதர்களின் கல்லடிக்கும் அநேக பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த நாளில் அந்த ஸ்திரீ நமக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை நினைவு கொள்ளுங்கள். எப்பொழுதும் மேஜையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவருடைய பிரசனத்தின் கீழ் இருக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் போதும். துணிக்கையாகத்தான் இருக்கும் ஆண்டவர் காண்பிக்கிற காரியமும் கொடுக்கிற காரியமும், ஆனால் ஆசீர்வாதம் பெரியதாய் இருக்கும். இதற்கு வேதத்தில் எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். 5 அப்பம்தான், அது துணிக்கையாக கூட கருதப்பட முடியாது. அவ்வளவு பேர் அங்கே இருக்கிறார்கள். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த துணிக்கையை வைத்தே அவ்வளவு பேரை போஷித்தார். காரணம் என்ன தெரியுமா? எப்படி இந்த நாய்க்குட்டி மேஜையின் கீழாக இருக்க விரும்பி அங்கேயே இருந்ததோ அதே போல அந்த ஜனங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் என்று அவருடைய பிரசனத்தின் கீழ் இருந்தார்கள். ஆகவேதான் அது மற்றவர்களுக்கு, ஏன் சீஷர்களுக்கே ஆண்டவர் கொடுக்கிற காரியம் துணிக்கையாகத்தான் இருந்தது. இது எம்மாத்திரம், இவ்வளவு பேருக்கு இது போதாதே என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதே துணிக்கையை தான் அவ்வளவு பேருக்கு போஷிக்கவும் செய்தார், மீதம் எடுக்கவும் செய்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் மேஜையின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டிகளாய் இருப்போம். அதாவது ஆண்டவருடைய பிரசனத்தின் கீழ் இருப்போம். இயற்கையான ஆசீர்வாதம் போலத்தான் இருக்கும். ஆனால் அது வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.